செல்வாக்கு குறையில. நீங்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில். இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு 50 பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லு. திருவாளர் பொதுஜனா கவர்மெண்ட் தான் தப்பு, திமுக தப்பு பண்ணிடுச்சு, செந்தில் பாலாஜி பண்ணியிருப்பாரு, இப்படி தான் சொல்கிறாங்களே பொதுமக்களுடைய கருத்து. விஜய் மேலே நான் அறிந்தவரையில் கடந்த இந்த சனிக்கிழமை நடந்தது, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், இன்னைக்கு காலையில் கூட பேசணும். இந்த 4 நாட்களில் குறைஞ்சது 50 பேருக்கு மேலேயே பேசியிருக்காங்க. அனைத்து வயதினர், ஆண், பெண்கள் எல்லாரும். ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லல. விஜய் மேலே ஒரு அனுபவம் அப்படியே கிரியேட் ஆயிடுச்சு. நல்லாவே ஆயிடுச்சு. இதில் இருக்க சிக்கல், இந்த இடத்துல திமுக தோற்று போய் நிற்குது. இந்த இஷ்யூ விஜயோட செல்வாக்க சிறிதளவும் குறைக்கவில்லை, மாறாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்குது. திமுக தான் இதை செய்திருக்கிறது என்று விஜயோட ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் 90% மேலே 99% மேலே நம்புறாங்க. பாதிக்கப்பட்டவங்களும் அதான் சொல்றாங்க. அதுவும் கொடுமை. பாதிக்கப்பட்ட சேர்ந்தவங்களே அரசின் மீது தான் தவறு. அந்த உயிர்களை பலி கொடுத்தவங்கள ஒரு குடும்பம் கூட விஜயை குறை சொல்லலை, அரசாங்கத்தை தான் குறை சொல்லு. அப்போ இந்த நிலைமையை எப்படி திமுக சமாளிக்க போகுது? அரசியல் ரீதியாக அதை விஜய்க்கு எதிராக திருப்பணும்னு திமுக விரும்புது. ஆனால் இது முள்ள திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்குது. ரொம்ப ஆமாம், கம்ப்ளீட்டாக திமுக பக்கம் தான் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் பார்த்த வரைக்கும் மொத்தம் கூட விஜய் திட்டல. எல்லாம் கவர்மெண்ட்டை தான் திட்டுவான், செந்தில் பாலாஜி திட்டுவான், போலீஸை திட்டுவான். விஜய் மீது ஒரு பாலர் அப்படியே மாறும். 1% ஒரு ஆள் கூட, ஒரு நபர் கூட விஜய் தப்புங்கன்னு சொல்லலை. நம்ம தான் பேசுகிறோம், ஜேர்னலிஸ்ட்டு விஜய் மேலே தப்பு இருக்குன்னு. திருவாளர் பொதுஜன மத்தியிலையும் அவருடைய கேடர்ஸ் மத்தியிலையும் 1% கூட விஜய் தப்பு என்ற எண்ணமே